ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எப்படி ஹோம்மேட் சாம்பிராணி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையில் வாங்குற ஊதுபத்தி சாம்பிராணிலாம் உடம்புக்கு ரொம்ப கெட்டது அப்படின்ட்டு நம்ம ரீசெண்ட் டேஸில் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். முக்கியமாக குழந்தைங்க பெரியவங்க இருக்க வீட்டில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்பிராணி வீட்லேயே மெயினாக பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, என் தம்பிக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் யாராவது சாமி கும்பிட்டுட்டு ஊதுபத்தியோ இல்லை சாம்பிராணியோ ஏற்றி வச்சா உடனே அடுக்கு தும்பல் வந்துடும். ஸ்டார்ட் பண்ணோன்னா அன்றைக்கி ஒன் டே ஆனாலும் சரி நான் ஸ்டாப்பாக தும்பல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எங்கள் அம்மா வந்து இதை வீட்லேயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாக நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணுற சாம்பிராணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது. அது ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணோம்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நாங்கள் இதை ரெடி பண்ணோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாமிக்கு யூஸ் பண்ண ஃப்ளவர்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணி வச்சிருக்கோம். இதில் என்னென்ன ஃப்ளவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி, ரோஸ், அருகம்பில், வேப்பிலை, மல்லி, நித்திய மல்லி, பாரிஜாதம், செண்பகப்பூ, எல்லா பூவுமே இருக்குது. நாங்கள் டெய்லி சாமிக்கு யூஸ் பண்ணுறதை அப்படியே எடுத்து கலெக்ட் பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மிக்சர் ஜார் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ண ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணி வெற்றி வேர், மருதாணி ஒரு கைப்பிடி அளவு, பச்சை கற்பூரம், 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்து அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ண பூக்களோட கொஞ்சமாக மரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மரத்தூள் கடையில் கிடைக்கும், இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். நாட்டு மருந்து கடையில் கட்டி சாம்பிராணின்னு விற்பாங்க, அதை வாங்கி நாங்கள் பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். 5 ஸ்பூன் அளவு கட்டி சாம்பிராணி ஆட் பண்ணியிருக்கோம். 4 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். ஜவ்வாது பவுடர், கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பன்னீர் தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து பாருங்க. இந்த மாதிரி பிடிச்சா அப்படியே நிற்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்போதான் நம்ம சாம்பிராணி ஷேப் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். கடையில் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் விற்பாங்க, அதை வாங்கி நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இன்ஜெக்ஷனில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடரை நல்லா ப்ரெஸ் பண்ணி போட்டு எடுத்து இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஷேப்பில் உங்களுக்கு சாம்பிராணி கிடைக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, கடையில் வாங்கின சாம்பிராணி மாதிரியே. இதே மாதிரி நீங்கள் இந்த கோனில் கூட ஸ்டஃப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுவுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ இதை 2 days நிழலில் காய வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஹோம்மேட் சாம்பிராணி ரெடி. ஸ்டார்டிங்கில் ஐடியா இல்லை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் பண்ணோம். பட் யூஸ் பண்ண கடை சாம்பிராணியோட கம்பேர் பண்ணால் வீட்டில் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் இந்த சாம்பிராணி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து சாம்பிராணியால் வர அலர்ஜி தும்பல் எங்களுக்கு வரதே இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த சாம்பிராணிலேருந்து வர புகையை சுவாசிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம வேப்பிலை, வெற்றிவேர், மஞ்சத்தூள் இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். சம்மர் சீசன் வந்தாலே போதும், வடவெல்லாம் போடுற மாதிரி எங்கள் அம்மா ஃப்ளவர்ஸை காய வச்சு ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் 6 months சாம்பிராணி நாங்கள் இப்போயே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.